வெல்கம் டு மை குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக வீட்லேயே செய்யக்கூடிய ஓரியோ சாக்லேட் கேக் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. முதல்ல கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 10 ரூபா பேக்கெட்டில் ஓரியோ பிஸ்கட் வந்துட்டு 6 பேக்கெட் எடுத்திருக்கேன். 5 பேக்கெட் வந்து கேக் பண்ணுறதுக்காக, ஒரு பேக்கெட் வந்துட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. அதே போல் 10 ரூபா பேக்கெட்டில் டைரி மில்க் எடுத்திருக்கேன், 4 பேக்கெட் எடுத்திருக்கேங்க. வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேங்க. காய்ச்சின பால் வந்துட்டு 1 கப் எடுத்திருக்கேன். பெரிய கப்பில் 1 கப் பால் எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன் சுகர் சிரப் பண்ணுறதுக்காக. செர்ரி பழங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் பவுடர் பண்ண சர்க்கரை வந்துட்டு 1/2 கப் எடுத்திருக்கேங்க. நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாம். கேண்டிமேனில் சாக்கோ ஸ்டிக் வந்து 5 ரூபா பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். இதுவும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான். அப்புறம் ஈனோ வந்து க்ரீன் கலர் பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேங்க. தேவைக்கு சேர்த்துக்கலாம். வாங்க இப்படி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஓரியோ பிஸ்கட்டை வந்துட்டு இந்த மாதிரி 2 மெதுவாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒரு கத்தி அல்லது ஸ்பூன் வச்சு க்ரீமை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிஸ்கட் தனியாகவும் க்ரீம் தனியாகவும் பிரித்து போட்டு வச்சுக்கோங்க. இதே போல் 5 பேக்கெட் பிஸ்கட்டையும் நாம் பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓரியோ பிஸ்கட் பிடிக்கலைன்னா நீங்கள் பர்பன் பிஸ்கட் இல்லை டார்க் ஃபேண்டசி அந்த மாதிரி எது வேணுனாலும் எடுத்துக்கலாங்க. இப்போது பிஸ்கட் தனியாகவும் க்ரீம் தனியாகவும் நான் பிரித்து எடுத்துட்டேன். 5 பேக்கெட் பிஸ்கட்டையும் தனியாக நம்ம பிரித்து எடுத்து வச்சாச்சு. ஒரு பேக்கெட் பிஸ்கட் மட்டும் நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம பிரித்து வச்சுருக்கிற இந்த பிஸ்கட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நைஸாக நான் பவுடர் மாதிரி அரைச்சிட்டேன். இந்தளவு நைஸாக இருக்கணும், கட்டி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. அரைச்ச பொடியை இதோட பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனில் நான் அரைச்ச சர்க்கரை பொடியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இட்லி மாவு பதத்தில் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தளவு இருக்கணும். கட்டி இல்லாமல் இந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/4 மூடி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது கேக் செய்கிறதுக்காக நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேங்க. அதில் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கிறேன் உள்ள. அப்போ தான் கேக் அடிப்பிடிக்காமல் இருக்கும். உங்கள்கிட்ட குக்கர் இருந்தாலும் குக்கர் வச்சுக்கலாம் நீங்கள். இதை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆச்சு. இந்த கேக் மாவோட நம்ம ஈனோ வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3/4 டீஸ்பூன் ஈனோ சேர்த்துட்டேன். இது மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்த உடனே நல்லா நுர மாதிரி பொங்கி வரும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நுர மாதிரி பொங்கி வருது. இப்போது அதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் இந்த மாதிரி டிஃபன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் கையால் இல்லைன்னா ப்ரஷ்ஷால் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் வந்துட்டு நல்லா எல்லா இடமும் படணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்துட்டு இப்படி தட்டி விட்டுக்கோங்க. கேக் அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்காக எக்ஸ்ட்ரா மாவை ஒரு பிளேட்டில் தட்டிக்கோங்க. பாருங்கள், நான் தட்டிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேக் மாவு நம்ம உள்ள சேர்த்தாச்சு. இந்த மாதிரி 2 தடவை டிஃபனை வந்து தட்டிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்மளோட பாத்திரம் வந்து ஃப்ரீ ஹீட் ஆயாச்சு. கேக் செய்கிறதுக்கு ரெடி. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் மாவை உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த டிஃபனை.
சேர்த்துட்டு இது ஒரு 20 நிமிஷம் பேக் ஆகட்டும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம். அது மேலே ஒரு காட்டன் டவல் போத்திக்கிறேன், ஏன்னா ஏர் உள்ளே போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. அதில் இந்த மூடி போட்டு மூடி டவலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும், பேக் ஆகட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நாம் இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் சின்ன கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்லங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம், சுகர் சிரப் பண்ணுறதுக்காக. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் செர்ரி பழங்கள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சால் போதுங்க. நம்ம பாகு பதம் காயணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. சர்க்கரை கரையட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டுங்க. இப்போ கேக் வெந்துருச்சான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆறின பிறகு நம்ம கேக் எடுத்துக்கலாம் டிஃபன்லேருந்து. இப்போது மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து டைரி மில்கை மெல்ட் பண்ணுறதுக்காக. அது மேலே இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கிறேங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 4 பேக்கெட் டைரி மில்கையும் நம்ம இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இடுக்கி அல்லது ஏதாவது துணி வச்சு பிடிச்சிட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு லிக்விட் பதத்தில் இருக்கணும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, கட்டி இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், இது ஆறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பிஸ்கட்டில் இந்த க்ரீமை, அதை வந்துட்டு நம்ம நல்லா ஒரு க்ரீம் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அல்லது விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிங்கனாவே ஒரு க்ரீம் மாதிரி ஒரு பதம் வரும். பாருங்கள், கேக் க்ரீம் மாதிரி இருக்குது. இது நமக்கு வந்து இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கேக் ஒரு 10 நிமிஷம் ஆறிடுச்சு. ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம கேக் எடுத்துக்கலாம். பாருங்கள், கேக் நல்லா பேக்காகி வந்திருக்கு, ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போது இதை வந்து நான் பாதி நடுவில் கட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து 2 லேயராக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பீஸ் மட்டும் வச்சுருக்கேன், இன்னொரு பீஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க சுகர் சிரப்பு வந்துட்டு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்து விட்டுக்கலாங்க. சுற்றிலும் எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நாம் இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் இருக்கு இல்லையா, அதை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கேக்கையும் மேலே வச்சு சுகர் சிரப் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற டைரி மில்க் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மேலே நாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இடமும் படுற மாதிரி பூசிக்கோங்க. மேலே பூசின பிறகு ஓரங்களெல்லாம் நீங்கள் பூசிக்கலாம். பாருங்கள், பூசியாச்சு. இப்போது நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ஜெம்ஸ் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதுக்காக. இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு கீழே பகுதியில் சுற்றியும் வச்சுக்கிறேன். உங்கள் விருப்பம் தாங்க, உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிச்சிருக்கோ அதை வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி சுற்றிலும் எல்லா பக்கமும் வச்சுக்கலாம். வச்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதே போல் எல்லா பக்கமும் சுற்றி வச்சுருக்கேன். ஓகேங்க. இப்போ நம்ம ஒரு பேக்கெட் டெக்கரேஷனுக்காக ஓரியோ பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் உள்ள க்ரீமை மட்டும் எடுத்துக்கலாம். 5 க்ரீம் இருக்குது. அதை வரிசையாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரோஸ் செய்யணும் கேக் டெக்கரேஷனுக்காக. அதுக்காக இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வரிசையாக வச்சுக்கோங்க. பாருங்கள், வச்சுட்டு லேசாக மட்டும் அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணுங்கள்.
மெதுவாக ரோல் பண்ணுங்கள், இல்லைன்னா கட் ஆகிடும் பாதியிலேயே. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக மெதுவாக ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் மெதுவாக செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு. நமக்கு வந்து ரோஸ் வந்து கிடச்சிடுச்சு. நம்ம வந்து சென்டரில் கட் பண்ணிக்கலாம். சென்டரில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ரோஸ் கிடைக்கும். அதை ஓரங்களில் மட்டும் இப்படி விரித்து விட்டிங்கன்னா ரோஸ் விரிஞ்சிருக்கிறது போல் அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போது இதை வந்து கேக்கோட ஒரு ஓரத்தில் வச்சுக்கிறேன். 2 ரோஸையும் கிட்ட கிட்ட ஓரத்தில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு சென்டரில் பர்த்டே கேக்குனால் நீங்கள் பர்த்டே விஷ் கூட எழுதிக்கலாம். அதுக்காக கொஞ்சம் கேப் இருக்கட்டும். பாருங்கள், ஓரத்தில் வச்சுக்கிட்டேன். இல்லை, செர்ரி பழங்கள் வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக எடுத்திருக்கேன், அதையும் வச்சுக்கலாங்க. இப்போ 3 செர்ரி பழங்கள் மட்டும் நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், வச்சாச்சு. இப்போ நம்ம கேண்டிமேன் சாக்கோ ஸ்டிக் எடுத்துருக்கோம்ல, அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு சாக்கோ ஸ்டிக்கை வச்சுக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஓரியோ பிஸ்கட் க்ரீம் எடுத்துருக்கோம்ல, அந்த பிஸ்கட் வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுக்கலாம். ரோஸுக்கு பின்னாடி நான் வச்சுக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் அமுத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் நிற்கும். அதுக்காக இன்னொரு பிஸ்கட்டையும் கிட்டமே வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ண விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், வச்சாச்சு. மீதி கொஞ்சம் பிஸ்கட்டுங்க இருக்குது. அதை வந்துட்டு நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஸ்கட் 2ஆக கட் பண்ணிவிட்டு ஜெம்ஸுக்கு மேலே நமக்கு கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. சுற்றிலும் இதே போல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக் பண்ணிக்கலாம். இதே போல் டிசைனில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ.